நடிகர் விஜய் தான் பசங்க முன்னாடியே தான் மனைவி கிட்ட காட்டுமிராண்டித்தனமா நடந்திருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்காருங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட் நெறைய ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பெர்சன்டேஜ்ல ஆஃபர் இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப தேவை, அவசியம், அத்தியாவசியமான பொருள் வேணும்னா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா அத ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப விஜய் காட்டுமிராண்டித்தனமா என்ன செஞ்சாரு? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. சொன்னது யாருன்னா, பிரபல மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன். ஸோ கிசுகிசு சர்ச்சைக்கு எல்லாத்துக்குமே பேர் போனவரு. அவர பத்தின விமர்சனங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், சில நேரங்கள் இல்ல, பல நேரங்கள்ல அவர் சொல்றது ஆக்வர்டா இருந்தாலும், ஆனா எதார்த்தமா நடக்கக்கூடிய உண்மைய தான் சொல்றாருன்னு, அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கப்படுது. அதே மாரி கொஞ்சம் எதுவா இருந்தாலும் ரொம்ப ராவா, இலைமறை, காய்மறை இல்லாம ரொம்ப ஓப்பனா பேசக்கூடிய கேரக்டர் தான் பயில்வான் ரங்கநாதன். அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல என்ன ஒண்ணுன்னா, சங்கீதா ரொம்ப பொறுமைசாலி. ரொம்ப அமைதியான பொண்ணு. அதாவது பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும், அந்த ஈழத்து கல்ச்சரா இருக்கட்டும், அதே மாரி இந்த தமிழ் பாரம்பரிய கல்ச்சரா இருக்கட்டும், அந்த முறைப்படி ரொம்ப கண்ணியமான பார்த்தோன்னா பொண்ணு. இன்னும் சொல்லப்போனா, அ புள்ளப்பூச்சி அது சைலன்ட்டான பொண்ணு. ஆனா, அந்த பொண்ண விஜய் தான் பசங்க முன்னாடி, ஜேசன் சஞ்சய், சாஷா திவ்யா முன்னாடியே ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, சண்டையில அவரு அடிச்சிருக்காரு. பெல்ட்ட கழட்டி அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. பளார் பளார்ன்னு கன்னத்துல பார்த்தோன்னா அரைஞ்சிருக்காரு. அது பசங்க எல்லாமே பார்த்த உடனே, "என்ன இந்த ஆளு ஸ்க்ரீன்ல மட்டும் தான் ஹீரோவா நடிக்கிறான். ஆனா வீட்ல பக்கா வில்லனா தான் வந்திருக்கான். அது கேடுகெட்ட வில்லனா இருக்காங்கிற" ரேஞ்சுல ஒரு பிம்பம் பார்த்தோன்னா விழுந்துருச்சு. அதோட மட்டும் இல்லாம, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. சங்கீதா எடுத்த எடுப்பிலேயே ஜீவனாம்சம் பார்த்தோன்னா கேட்கல. அவங்க சொல்றது என்ன ஒண்ணா, இப்ப கூட அந்த நீலாங்கரை அந்த பனையூர் வீடு, அந்த வீட்டுக்குள்ள விஜய் அண்ணா நுழையறதுக்கு அலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இப்ப வரைக்கும் கூட விஜய் அந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவங்க சொல்ல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு அவர் அலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு வேள முடியாத பட்சத்துல தான் எனக்கு தனியா அதே மாரி ஒரு வீடு கட்டி குடுக்கணும், வைக்கணும், ஜீவனாம்சம் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பாயிண்ட் சொல்றாரு. அதாவது ஒரு பொண்டாட்டி வெட்கத்த விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு படி இறங்கி ஒரு பொண்டாட்டி வெட்கத்த விட்டு அந்த மனுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 5, 6 வருஷமா நானு மென்டலியா டிப்ரஷன் ஆயிருக்கேன். அதே சமயத்துல பிசிக்கலியாவும் டிஸ்பிரஷன் ஆயிருக்கேன். அதாவது விஜய் என் கூட அ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல. செக்சுவலா எந்த ரிலேஷன்ஷிப்புமே பார்த்தோன்னா, விஜய் வச்சுக்கல. ஸோ, அதுலயும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அவருக்கு வேற நடிகைகளோட இருந்த அந்த சவகாசம் தான். அதனாலேயே நான் விஜய்க்கு கண்ணு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பார்த்தோன்னா, இரிட்டேட்டிங் பீப்பிள் மாரி ஆக ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்தில எதுக்கெடுத்தாலும் விஜய் கோவப்பட ஆரம்பிச்சு, நானே அவர் வாழ்க்கைய விட்டு போகணும்னு அவர் முடிவு பண்ணாரு. அப்படி இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல, "சரி விஜய் உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழுங்க. நானே உங்க வாழ்க்கைய விட்டு போறேன்." அப்படிங்கிற மனநிலைக்கு நான் அப்பயே நான் விவாகரத்து கேட்டப்ப, "இப்போ உனக்கு குடுக்க முடியாது. என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால, இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது." அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே சொல்ட்டாங்க. 1க்கு 2, 3 முறை. விஜயினுடைய அப்பா, அம்மா எல்லாருமே பேசி, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அவங்க அம்மா, அப்பாவும் சொல்றதையும் அவர் காது குடுத்து கேட்கல. கட்ன மனைவி சொன்னதையும் காது குடுத்து கேட்கல. பசங்க ஏதாச்சும் பெருசா பேச போனாலும் மூஞ்சி குடுத்து எதுவும் பேசுறதில்ல. ஸோ இப்படி எதுவுமே பார்த்தோன்னா, இல்லாம இந்த நரக வேதனைய ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. அத தாண்டி தான் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்து இப்ப அரசியல் கட்சின்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும்ங்கிற ஒரே காரணத்தினால, என் பிள்ளைங்களோட வாழ்க்கைய கருத்துல கொண்டு தான் இந்த விவாகரத்த நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால சங்கீதா தரப்புல அவங்க இப்ப தெளிவா கிளாரிட்டியாவும், அதே சமயம் அவங்க பக்கத்துல தான் நியாயம் இருக்கு அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.